சோத்திரம் ஆண்டவரே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த காலை வேளையிலும் கர்த்தரை ஆராதிக்க இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்தும் எங்களை நடத்தும்படியாக இந்த ஆராதனை முழுதுமாக ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த இடத்துல வல்லமையாக செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த புதிதான ஒரு நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மட்டும் எங்களை காத்து வழிநடத்தி பாதுகாத்து வந்தபடினால் நமக்கு நன்றி அப்பா. பிதாவே, இந்த ஆராதனை உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நடக்க இருக்கிறதான பாடல்கள், துதிகள், தேவசதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தரை நீங்கள் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய ஞானத்தை, தேவ ஞானத்தை தந்த ஆண்டவரே எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமை, உடைய கிருபை, உடைய பலன் எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரை எல்லா காரியங்களையும் ஆண்டவரை நன்மைக்கு எதுவாக எங்களுக்கு செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரை. தொடர்ந்தும் உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். வேதத்தில் இருந்த ஒரு பகுதியை நாங்கள் வாசிப்போம். 46ஆம் சங்கீதம் நாங்கள் வாசிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சுமரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் எங்களுக்கு அடைக்கலமானவர், அவர் எங்களுக்கு கேடகமானவர், அவர் எங்களுடைய தஞ்சமாய் இருக்கிறவர். அவரை நாங்கள் தொடர்ந்தும் பாடல்களை பாடி நாங்கள் துதிப்போம். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுடைய தேவன் ஆண்டவரே, நீர் எங்களுடைய ராஜாதி ராஜன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதித்து கொண்டே நாங்கள் இருக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 தகப்பனே. பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஆமென். சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. நம் தேசத்தின் நுகத்தை உடைத்தெறிய துதிக்கும் வீரரும் மட்டுமே. சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. நம் தேசத்தின் நுகத்தை உடைத்தெறிய துதிக்கும் வீரரும் மட்டுமே. யூதாவின் செங்கோல் துதியின் நாடுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் நாடுகை, நம்
ஹalleluya ஹalleluya ஹalleluya. பிதாவே, எங்களுக்குள்ள வாசம் செய்கிற எங்களுடைய தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுடைய அடைக்கலமாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் எங்களுடைய இரட்சகராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே நடத்தி கொண்டு போகிற எங்களுடைய இம்மானுவேலராய் இருக்கிறீங்கப்பா. அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நன்றி அப்பா. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. ஹalleluya. நன்றி 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 அப்பா. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya.
நடத்துகிற தேவனாய் இருக்கிறீங்கப்பா. அதுக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. நீர் எங்களுடைய கண்மலையானவர் ஆண்டவரே, நீர் எங்களுடைய ரட்சகர், நீர் எங்களுடைய மீட்பரப்பா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார்
நீர் எங்களுடைய நம்பிக்கை ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுடைய நேசர், நீர் எங்களுக்கு பிரியமானவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்பா உடைய அன்பு பெரியதாக இருக்கிறதுப்பா, உடைய இரக்கம் பெரியதாக இருக்கிறது ஆண்டவரே. உடைய தயவு பெரியது ஆண்டவரே. நீர் எங்களுடைய தேவன் அப்பா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே. நீர் எங்களை நேசிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாக
ஆண்டவரே. நீர் எங்களை ஆண்டவரை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய அன்பினாலே எங்களை தாங்குகிற தேவன் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. உம்மை நாங்கள் சோசரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை விட்டு விலகாத தேவன் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. அப்பா உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்ட எங்களுடைய தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து நடத்தி வந்த எங்களுடைய தேவாதி தேவனாய் இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே. நீர் பெரியவர் ஆண்டவரே. நீர் பெரியவர் ஆண்டவரே. அப்பா எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற எங்களுடைய தேவன் நீரப்பா. உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரக்கமுள்ளவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மனதுருக்கமுள்ளவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஜீவிக்கிற எங்களுடைய தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி அப்பா. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா. உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறது ஆண்டவரே. நிர்ஜீவிக்கிற தேவன் ஆண்டவரே. நிர்ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற தேவாதி தேவனாய் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா உமக்கு சோத்திரம் சோத்திரம் உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. கிருபையாய் எங்களை தாங்குகிற எங்களுடைய தேவன் நீங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மையுள்ளவனிடம் ஆமென். தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தம்பலமுடன் சுவை செய்ய கிருபை தாருமே. சுவை செய்ய கிருபை தாருமே. ஆமென். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. நன்றி அப்பா. இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. நீசனின் பாவம் நீங்கினதே. நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன். காத்து
தந்திடும் புது கிருபை மனம் தளர்ந்த நேரத்திலும் வேளாவின் சரீரத்திலும் போதுமேயும் கிருபை தாருமே நன்றி போதுமேயும் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே சமூகத்திலே நீர் வைத்திருக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. இந்த புதிய மாதத்திலே உடைய சமூகத்திலே வர நீர் கொடுத்த கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடந்த 6 மாதங்களும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து கர்த்தாவே மிகுதி அறை பகுதிக்குள்ளே நாங்கள் கால் எடுத்து வைக்கிற பொழுது உடைய கரமைகளை நடத்துகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உடைய கரமைகளை நடத்துகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி. கர்த்தாவே, மிகுதியான நேரங்கள் உடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய காருண்யத்தினாலே நீர் எங்களை மறைத்துக் கொள்ளுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவன் தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடத்தில் மாத்திரம் இருக்கிறதப்பா. எங்களுக்கு ஜீவன் தருகிற வார்த்தையெல்லாம் உம்மிடத்தில் மாத்திரம் இருக்கிறது. நாங்கள் உம்மிடத்தில் வந்து அதை பெற்றுக்கொண்டு ஓட எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உடைய கிருபை எங்கள் மத்தியில் இருக்கிற காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க. உடைய வல்ல கரமங்களை தாங்கி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய கிருபை உம்முடைய சமூகம் எங்களை தாங்கி நடத்துகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாய் உடைய தேவ சமாதானம் எங்களை ஆண்டு கொள்ளுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் கிருபையாக இருந்தல்லுங்க, வழி நடத்தி இல்லைங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து நடத்துகிறதுக்காய் நன்றி. உம்முடைய கரமைகளை தாங்கி நடத்துகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இயேசு நாமத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நான் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்வோம். அவருடைய வசனம் ஜீவன் உள்ளது. அவருடைய வசனம் மாறாததாக இருக்கிறபடினால் நாங்கள் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் அவருடைய சமூகத்திலே அவருக்கு அவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களை அவர் நடத்தி கொள்ளவராய் இருக்கிறார். நான் இந்த நாளும் கூட நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். அவருடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீவு, எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது எங்களுக்கு வாழ்வு தரும் வார்த்தை அவரிடத்தில் இருக்கிறது போல எங்களுக்கு ஜீவன் தரும் வார்த்தையும் அவரிடத்தில் இருக்கிறது. எங்களுடைய தாகத்தை தீர்க்கிற வார்த்தையும் அங்கு அவரிடத்தில் இருக்கிறது. அதாவது வெறுமையான ஒரு கிணற்றில் இருந்து ஒரு வாழ்வு தரும் ஒரு ஊற்றை நோக்கி கர்த்தர் எங்களை கொண்டு போக சித்தமுள்ளவராய் இருக்கிறார். வெறுமையான கிணற்றிலிருந்து அவர் ஜீவன் தரும் கிணற்று, நீரூற்றண்டையிலே, அது கிணறும் அல்ல, நீரூற்றண்டையிலே அவர் எங்களை கொண்டு செல்ல வல்லவராய் இருக்கிறார். அந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையில நாங்கள் பார்க்க போகிறோம். சொன்னால் ஒரு மனுஷனுக்கு தண்ணீர் அவசியம், உயிர் வாழுகிறதுக்கு தண்ணீர் அவசியம். மனுஷன் உணவில்லாமல் சில வாரங்கள் வாழ முடியும். சாப்பாடு இல்லாதபடி ஒரு மனுஷனால சில வாரங்களை கடக்க முடியும். ஆனால் ஒரு மனுஷனுக்கு தண்ணீர் இல்லாமல் 3 நாள் கடக்கிறதே அவனுக்கு ஒரு பெரிய ஒரு காரியம். தண்ணீர் இல்லாமல் ஒரு 3 நாளைக்கு அவனுடைய வாழ்க்கை கடக்கிறது பெரிய காரியம். அது இந்த நாட்களிலே இருக்கிற இந்த வெயில் சூடு அதிகமாகிற பொழுது தண்ணீர் இன்னும் தாகம் எடுக்கும். அப்ப இந்த தண்ணீர் எவ்வளவு ஒரு மனுஷனுக்கு முக்கியம் என்பதை அவனுடைய ஆத்மா விடாய்த்திருக்கிற பொழுது தெரியும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய சரீரத்துக்கு தேவையான தண்ணீருக்காக அவன் என்ன செய்கிறான்? போராடுகிறான். தாகம் எடுக்கிறது, தண்ணீர் குடிக்க வேண்டும். அந்த தண்ணீருக்காக அவன் போராட வேண்டி இருக்கிறது. தாகம் எடுக்கிற பொழுது எங்கேயோ கடைக்கோ அங்கேயோ இங்கேயோ போய் எங்கே வருகிறதோ தண்ணீர் எடுத்து குடிக்க வேண்டும். அவன் சாப்பாடு இல்லாமல் கூட ஓடுவான். ஆனால் தண்ணீர் இல்லாதபடி அவனால் வாழ முடியாது. ஆனால் மனுஷனுக்கு அந்த சரீரத்துக்கு தேவையான தண்ணீர் இருந்தாலும் அவன் திருப்தி அடையாதபடி இருக்கிறான். காரணம் என்னன்னு சொன்னால், அவனுடைய சரீரத்துக்கான தண்ணீர் அவனுடைய தாகத்தை தீர்க்கிறது. ஆனால் அவனுடைய ஆத்மாவுக்கான தண்ணீர் அவன் எங்கே என்று தேடி தெரிந்து கொண்டிருக்கிறான். அந்த சரீரத்துக்கான தண்ணீர் அவனுக்கு காசு கொடுத்து வாங்கலாம். ஆனால் அந்த ஆத்மாவிற்கான அந்த தண்ணீரை அவன் தேடி எங்கெங்கேயோ அலைந்து கொண்டிருக்கிறான் மனுஷன். இன்றைக்கு இந்த உலகத்தில் இந்த ஆத்மா தாகத்தை தீர்க்கிறதுக்காக மனுஷன் ஓடாத இடங்கள் இல்லை. காசு கொடுக்கிறான், காசு கொடுத்தும் அந்த திருப்தி அடைய முடியுதில்லை. எத்தனையோ காரியங்களை சாதிக்கிறான், அப்பையும் ஒரு திருப்தி இல்லை. எவ்வளவோ படிக்கிறான், அறிவை வளர்க்கிறான், அங்கேயும் திருப்தி இல்லை. அவன் எத்தனையோ மதங்கள், சடகாச்சாரங்கள், காரியங்களை நோக்கி ஓடுகிறான், அப்பையும் அங்க ஒரு திருப்தி இல்லை. எத்தனையோ அவன் ரிலேஷன்ஷிப்ஸுக்குள்ளேயும் இருக்கிறான், அங்கேயும் அவனுக்கு திருப்தி இல்லை. களியாட்டுகள், கொண்டாட்டங்கள் எல்லாத்திலையும் கலந்து கொண்டாலும் அவனுடைய ஆத்மாவில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டே இருக்கிறது. அந்த ஆத்மா அவனுடைய சரீரத்தில் திருப்தி இல்லாததுனால அவன் எப்பொழுதுமே தாகமுள்ளவனாய் அவன் என்ன செய்கிறான்? தேடி 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 தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு வழி மாத்திரம்தான் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்துல அந்த ஊற்று இருக்கிறது, என்னிடத்துல அந்த ஊற்று இருக்கிறது. உங்களுடைய கிணறுகள் எல்லாம் வெறுமையா இருக்கிறது,
அதனால தான் தேடி தேடி ஓடுகிறீர்கள். நீங்கள் வெறுமையா இருக்கிறதுனால தான் தேடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. ஆனால் என்னிடத்தில் அந்த ஜீவ ஊற்று ஊறிக்கொண்டே இருக்கிறது. ஒருவரும் வார மாதிரி இல்லை. வருகிற பொழுது தாகம் தீர்க்கப்படுவான். இயேசு சொன்னார், என்னால் மாத்திரம்தான் அந்த தாகத்தை தீர்க்க முடியும். என்னால் மாத்திரம்தான் அந்த தாகத்துக்கு தீர்வை உண்டாக்க முடியும். யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், John chapter 4 verse 14, யோவான் 4:14, John chapter 4 verse 14, நான் கொடுக்கும் தண்ணீர் குடிப்பவனுக்கு ஒரு காலம் தாகம் அடைய மாட்டான். நான் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள் நித்திய ஜீவத்திற்குள்ளாக ஊறுகிற நீரூற்றாகும். அவருடைய வசனம் சொல்றது, I am the living water. நான் ஜீவ ஊற்று நானே என்று சொல்லுகிறார். அந்த ஜீவ ஊற்று என்று சொல்லும் பொழுது அது ஒரு காலமும் வற்றாது. எல்லா ஊற்றுகளும் ஊறிக்கொண்டே இருக்கும். வெயில் அடிக்கிற பொழுது, வெப்பம் அதிகமாகிற பொழுது அது அப்படியே இல்லாமல் போயிடும். ஆனால் இயேசு சொல்கிறார், நான் ஜீவ ஊற்று. அது வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஊற்று வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அது தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் பறக்கலாம். அந்த ஜீவ ஊற்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனா எல்லா காரியமும் பாருங்க காய்ந்து போய்விடும். எந்த காரியம் எவ்வளவு பெரிய ஆழமான கிணற்றை தோண்டினாலும் சூழ்நிலை மாறுகிற பொழுது அந்த கிணறு வற்றி போகிறது, காய்ந்து போகிறது. ஆனால் இந்த இடத்துல இவரிடத்துல வருகிற பொழுது அது காயாது, அது ஊறிக்கொண்டே இருக்கிறது. இயேசு சொன்னார், யார் யாரெல்லாம் தாகமாக இருக்கிறீர்களோ எல்லாரும் என்னிடத்துல வாங்க. ஏன்னா தாகம் தீர்க்கக்கூடிய அந்த ஊற்று என்னிடத்துல மாத்திரம்தான் இருக்கிறது. யோவான் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் இந்த சம்பவத்திலே அந்த சமாரிய பெண்ணிடத்திலே அவர் சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறார். யூதர்களுக்கு சமாரியர்கள் என்றால் அவர்களுக்கு பிடிக்காது. அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். இந்த சமாரியர்கள் எல்லாம் தள்ளி வைக்கப்பட்டவர்கள். அவர்களோடு இவர் பேசுகிறதே இவருக்கு ஒரு பிரச்சனை. ஆனால் இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சகோதரிக்கு சொல்லுகிறார், என்னிடத்துல இருக்கிறது அந்த ஜீவ ஊற்று, என்னிடத்துல இருக்கிற நீ வந்திருக்கிற இடம், நீ சொல்றது யாக்கோபனுடைய கிணறு. இந்த யாக்கோபனுடைய கிணறு வெயில் அடிச்சா அதை வற்றி போய்விடும். ஆனால் அந்த யாக்கோபினுடைய கிணற்றையும் தாண்டி ஒரு ஊற்று இருக்கிறது, அது ஜீவ ஊற்று என்று சொல்லுகிறார். அந்த சமாரிய பெண்ணோடு அவர் கதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது 6வது வசனத்துல அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசுவை நோக்கி, தாகத்துக்கு தாக என்று கேட்டார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியினால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதராயிருக்க சமாரிய ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றால், இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்ற உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயோட கதைக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், எனக்கு தாகமாய் இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் தான் சொல்லி கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், தாகத்துக்கு தண்ணி தான் சொல்லும் பொழுது அது யாரா இருந்தாலும் கொடுக்க தான் வேணும். ஆனால் அவர் சொல்லுகிறார், இல்லையே, நாங்கள் வேறு, நீங்கள் வேறாயிருக்கிறீங்க, நாங்கள் உங்களோட சம்பந்தம் கலக்கவே முடியாது. நான் உங்களுக்கு தண்ணீர் தந்தா எனக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை. ஆனா இயேசு சொல்றார், நான் தாகத்துக்கு தண்ணீர் தாண்டு கேட்டதுக்கு நீ இவ்வளவு பெரிய கதை சொல்ற. நான் தாகத்துக்கு தண்ணீர் கொஞ்சம் தாண்டு கேட்டதுக்கு நீ இவ்வளவு பெரிய சரித்திரத்தையே சொல்றியே. உன்னிடத்துல தண்ணி கேட்டவர் யார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால்
அந்த தண்ணீரையும் விட ஜீவ தண்ணீர் கொடுக்கிற அவர் யார் என்பதை அறிந்து அவரிடத்தில் நீ ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பான்னு சொல்லுகிறார். அவளுக்கு இருந்த சில காரியங்கள் அவளுடைய வாழ்க்கையில 5 broken relationship அவரிடத்தில் இருந்தது. அவளுக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள் சொல்லப்படுகிறது. அதாவது அவளுக்கு கடந்த காலத்தில் 5 உடைக்கப்பட்டவருடைய தொடர்புகள் இருந்தது. அவளுக்குள்ள ஒரு குற்ற மனப்பான்மை இருந்து கொண்டிருந்தது. கடந்த காலத்திலே குறித்து அவருடைய இருதயம் காயப்பட்டிருந்தது. சம்பிரதாயங்கள் கலாச்சாரங்கள் நிமித்தமாய் ஒடுக்கப்பட்டிருந்தால் ஆவிக்குரிய ரீதியிலே வெறுமையா இருந்தாள். ஆவிக்குரிய விஷயத்திலே அவள் வெறுமையா இருந்தபடினால்தான் அவளுடைய ஆத்மாவுக்கான அந்த தண்ணீர் அவளுக்கு கிடைக்காதபடி அவள் அதை இயேசு கிறிஸ்து எதை கேட்கிறார், என்னத்தை கேட்கிறார், ஜீவ ஊற்று அவரிடத்தில் இருக்கிறதே. அவள் சொல்லி இருக்கலாம், ஐயா ஜீவன் தருகிற ஊற்று உங்களிடத்தில் இருக்கிறதே, நீங்க என்னிடத்தில் எப்படி தண்ணி கேட்கலாம். அவர் யார், இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவள் அறிந்திருந்தால் அவள் நினைத்திருப்பாள், ஜீவ தண்ணீரே நீங்க என்னிடத்துல வந்து எப்படி தண்ணி கேட்கலாம். ஆனா அவள் என்ன கேட்கிறாள், நான் வேறு நீங்க வேறு, நான் வேறு என்னத்தார் நீங்க வேறு என்னத்தார், ஆனா என்னிடத்துல நீங்க எப்படி தண்ணி கேட்கலாம். ஏன் சொல்ற, நான் யார் அறிந்திருந்தா நீ என்னிடத்திலே கேட்டிருப்ப. அவள் அறியவில்லை. இயேசு கிறிஸ்து அந்த தாகத்தை விட அவள் அந்த இடத்துல எடுக்க வந்த தண்ணீரையும் விட அதற்கு அப்பாற்பட்ட காரியத்தை, அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி போய் அந்த தண்ணீருக்கும் அப்பாற்பட்ட அவர் கேட்கிறார், இந்த சரீர பிரகாரமான இந்த கிணற்றில இருந்து எடுக்கிற தண்ணீர் இல்லை, அதற்கும் அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை அவளிடத்துல சொல்ல வருகிறார். ஆனால் அவளுக்கு அது புரியவில்லை. இன்றைக்கு மனுஷர்கள் என்ன திரும்ப செய்கிறார்கள், அவங்களுடைய ஆத்மாவினுடைய தாகத்தை தீர்க்கிறதுக்காக உலகத்திலே போய் உலக காரியங்களினாலே திருப்திப்படுத்தலாம் நினைக்கிறாங்க. எல்லாம் பிழையான காரியங்கள், பிழையான இடங்களுக்கு போறது, பிழையான தண்ணீர்கள், பிழையான காரியங்களை குடிக்கிறது, சொத்துக்கள் ஆஸ்திகள் இதுகளை சேர்க்கிறதுனால வருகிறதோ, இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே நடக்கிறதான தற்காலிகமான காரியங்கள், தற்கால காரியங்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறது, தங்களுடைய கலாச்சார மத சம்பந்தமான அந்த காரியங்களில் ஈடுபட்டு ஓடி ஓடி உழைக்கிறது. ஆனாலும் எவ்வளவு உழைத்தாலும் அவர்கள் வெறுமையாகவே இருக்கிறாங்க. ஒரு திருப்தியே இல்லை மனுஷனுடைய வாழ்க்கையில. அப்படிதான் இந்த ஸ்திரீயும் இருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தி இல்லை. அவள் தண்ணீர் மூலம் வந்தால் குடிக்கிறதுக்கு, ஆனால் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த தாகம் இருக்கிறது, அவள் அறியாமல் இருக்கிறாள். எங்க தண்ணீர் கிடைக்கலாம் கிடைக்கும் சொல்லி தெரியாதபடி வாழ்ந்தார். 42வது சங்கீதம் 1வது 2வது வசனம் சொல்லுகிறது, மானானது நீரோடை வாஞ்சித்து ஓடுகிறது போல என்னுடைய ஆத்மா, எப்படி ஒரு மான் ஒரு தண்ணீர் அண்டைக்கு ஓடுகிறதோ, எப்படி ஒரு மான் தண்ணீர் அண்டையில ஓடி தன்னுடைய தாகத்தை தீர்க்கும்படியாய் ஓடுகிறதோ, அது போல என்னுடைய ஆத்மா உம்மை நோக்கி காத்திருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அவன் சொல்கிறான், என்னுடைய ஆத்மா உம்மை நோக்கி காத்திருக்கிறது. அவனுக்கு அந்த ஜீவ தண்ணீரை குறித்து அவனுக்கு தெரியாது. அவனுக்கு அந்த ஜீவ தண்ணீரை குறித்து தெரியாது. ஆனாலுமே அவன் சொல்லுகிறான், இந்த ஜீவ தண்ணீரை நோக்கி என்னுடைய ஆத்மா காத்திருக்கிறதுன்னு சொல்லுகிறான். மான்கள் தண்ணீரை நோக்கி ஓடுகிறது போல என்னுடைய என்னுடைய ஆத்மா அந்த தண்ணீர் உம்மிடத்தில் அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளும்படியாக தாவணமாய் இருக்கிறது. தேவனே, என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? என்னுடைய ஆத்மா எப்படின்னு சொன்னா, எப்ப நான் தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்பேன்?
எப்ப நான் தேவனுடைய சமூகத்தில் இந்த தண்ணீரை பருகிறதுக்காக எப்பெல்லாம் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ, தேவனுடைய வார்த்தை வருகிறதோ, வசனங்கள் வருகிறதோ, அதை கேட்க ஆவலா என்னுடைய இருதயம் வாஞ்சித்து கொண்டிருக்கிறது. நான் மனுஷனை பார்த்து வரல, அவரை பார்த்து வரல, இவரை பார்த்து வரல, நான் தேவனை நோக்கி பார்த்து வருகிறேன். ஏன்னா என்னுடைய ஆத்துமா தேவன் மேல அப்படியே பற்றுதலாக இருக்கிறது. அதுதான் சொல்லுகிறான், நான் எப்ப தேவனுடைய சமூகத்துல, எப்ப விடியும், எப்ப ஞாயிற்றுக்கிழமை விடியும் ஆராதனைக்கு ஓடலாம். செய்தி வருகிறது, என்னுடைய ஆத்துமா தாகத்துக்கு தண்ணீர் கிடைக்கிறது, ஜனங்கள் வருகிறார்கள், ஆராதனை செய்கிறார்கள், தேவனுடைய அபிஷேகம் ஊற்று ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மனுஷர்கள் என்ன செய்கிறார்கள், அதை அப்படியே தள்ளி விட்டுட்டு, அவர் இருந்தால் நான் போக முடியாது, இவர் இருந்தால் நான் போக முடியாது, அவர் சபைக்கு வந்தால் நான் போக முடியாது. நாங்கள் யாரை பார்த்து ஓடுகிறோம்? மனுஷனை பார்த்து ஓடுகிறோம். அதனால தான் எங்களுடைய தாகம் தீர்க்கப்படாமல் இருக்கும். ஆனால் ஜீவ ஊற்று ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது என்ன திரும்ப நடக்கும்? அந்த ஜீவ ஊற்றிலிருந்து நீர் பெருக்கெடுத்து ஓடும். அதில் மற்றவர்கள் இளைப்படைவார்கள். மற்றவர்கள் இளைப்படையவில்லை என்றால், மற்றவர்கள் எங்களுடைய ஜீவ ஊற்றிலிருந்து அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். அந்த ஜீவ ஊற்றிலிருந்து அவர்களும் பருகாவிட்டால் அந்த ஜீவ ஊற்று எங்களிடத்துல பாயவில்லை என்றுதான் அதில் அர்த்தம். ஆனா அந்த சங்கீதக்காரன் சொல்றான், எப்ப நான் தேவனுடைய சமூகத்தில் கதறுகிறேன், எப்ப ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்ப பைபிள் ஸ்டடி வரும், எப்ப ஃபாஸ்டிங் பிரேயர், எப்ப தேவனுடைய செய்தி என்னுடைய காதுல வந்து கேட்கும், எப்ப தேவனுடைய சமூகத்துல நிக்கிறதுக்கு நான் நிக்கிறேன், எப்ப நிக்க போறேன், எப்ப விடியும், எப்ப விடியும், எப்ப பின்னேரமாகும், தேவனுடைய சமூகத்துக்கு போகணும், தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கணும். அந்த தாகம் அவன் காத்திருக்கிறான். 41வது ஏசாயா 41வது அதிகாரம், ஐசாயா chapter 41 verse 17. ஏசாயா 41வது அதிகாரம் 17வது வசனம், ஐசாயா chapter 41 and verse 17. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். தேவன் சொல்லுகிறார், அவருடைய நாவு வறண்டு போயிருக்கிற பொழுது, ஏன்னா சிலருடைய வாழ்க்கை எப்படின்னு சொன்னா, எல்லாம் இருக்கிறதுனால, எல்லாம் இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் இருக்கிறதுனால, உலக சொத்துக்கள் சம்பத்துக்கள் இருக்கிறதுனால அவர்கள் அந்த தாகத்தை தீர்க்க முடியாதபடி, தாகம் தெரியாதபடி நான் வறண்டு இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி நான் வறண்டு இருக்கிறவர்களுக்கு அவர் சொல்லுகிறார், நான் தண்ணீரை கொடுப்பேன். அவருடைய நாவு தாகத்தால் வரலும் பொழுது நான் அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன். இன்னைக்கு அநேக ஜனங்கள் என்ன திரும்ப செய்கிறார்கள், ஆலயத்துக்கு வருகிறார்கள், உட்காருகிறார்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே தாகம் தீர்க்கப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய தாகத்துக்கான தண்ணீர் கிடைக்கிறதும் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், அந்த தண்ணீர் அண்டைக்கு அவர்கள் இன்னும் வரல. ஏன்னா அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம், நாங்கள் கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், அந்த ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு தெரியாது, அதையும் தாண்டி அந்த கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த நிலையை தாண்டி தேவனுடைய சமூகத்திலே அந்த ஜீவ ஊற்று ஓடுகிறது. அந்த ஜீவ நீரூற்றண்டைக்கு நான் வர வேண்டும் என்கிற அந்த எண்ணத்துக்கு அவர்கள் இன்னும் வரவில்லை. ஆனால் ஏசாயா 43வது அதிகாரம் 21வது வசனத்தில், ஐசாயா chapter 43 verse 20, ஏசாயா 43வது அதிகாரம் 20வது வசனத்தில், நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வழிகளே ஆறுகளையும் உண்டாக்குவதினால், தேவன் சொல்லுகிறார், இதுதான் தீர்க்க தரிசனம். இன்றைக்கு மனுஷன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் தேடி 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 ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு கிடைக்கிறதெல்லாம் எப்படின்னு சொன்னால், எம்டியான வேசல்ஸ். அவனுக்கு கிடைக்கிறதான பாத்திரம் எல்லாமே பாத்திரங்கள் வெறுமையான பாத்திரம். ஏனால்
தலைவலிக்காக ஒரு தீர்க்க தரிசனம், தலைவலிக்காக ஒரு செய்தி இல்லை. அவர் சொல்றார், அந்த தலைவலிக்கு மேலான ஒரு அற்புதங்கள், தீர்க்க தரிசனங்கள், அவனுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்துக்கு அப்பாற்பட்டு அதிசயங்கள், அற்புதங்கள் இருக்கிறது. ஆனா மனுஷன் அதை தேடி ஓடல. அவன் என்ன செய்கிறான்? இதுவே போதும், எனக்கு இதுதான். கர்த்தர் என்னுடைய தலைவலியை சுகமாக்கினார். 10 வருஷமா அதே தான் செய்து. கர்த்தர் என்னுடைய தலையில் இருந்த பெரிய ஒரு பாரத்தை தூக்கி போட்டார். என்னுடைய சரீரத்தில் இருந்த பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் விலக்கி விட்டார். ஆனால் அதை தாண்டி ஓடுகிறதில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு வனாந்தரத்திலையும் தண்ணீர் கொடுத்தேன். என் ஜனத்துக்கு தாகத்தில் வனாந்தரத்தில் தண்ணீர்களையும் அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்கினேன். ஒன்றுமில்லாத இடத்துல நான் ஆறுகளை உண்டாக்கி அவர்களை தாகத்தை தீர்க்கும்படியாக நான் அவர்களை தெரிந்து கொண்டேன். ஆனா நான் கொடுத்த தண்ணீரை இந்த ஜனங்கள் குடித்தார்களோ இல்லையோ, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். அவர் சொல்லுகிறார், இந்த ஜீவ தண்ணீரை நான் கொடுத்த ஜனங்கள் அவர்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளாதவர் இருந்தார்கள். ஆனா இந்த காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் இருக்கிறதே, பறவைகள் எல்லாம், ஊரும் பிராணிகள் எல்லாம், அவைகள் அந்த தண்ணீரை குடித்து என்னை கனம் பண்ணுகிறது. எங்களுக்கு எப்படி தெரியும் அதுகள் எப்படி கனம் பண்ணுதுன்னு சொல்லி? எல்லா பறவைகள், மிருகங்கள் எல்லாமே அதிகாலையில் கத்துது, ஆடுது, துதிக்குது, பகலிலையும் எல்லா நேரத்திலையும். அதுகளுக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை. அந்த தண்ணீரை கண்டா அதான் நான் சங்கீதக்காரன் சொல்றேன், நான் தண்ணீர் அண்டையில நாங்கள் நீரோடை வாஞ்சித்து ஓடுகிறது போல நானும் ஓடுகிறேன் சொல்றான். மான் தண்ணீரை நோக்கி ஓடுது. அப்படியா இருந்தால் கர்த்தர் உண்டு பண்ணின தண்ணீர் அதுக்கு தெரியும். இந்த தண்ணீரை கொடுக்கிறது அவர் தான். எங்க தண்ணீர் இருக்கிறது என்றது அந்த மான்களுக்கு தெரியும். அந்த தண்ணீர் நீரூற்று ஓடுகிற எங்கெங்க ஓடுகிறது என்கிறது அந்த மான்களுக்கு யார் சொல்லுகிறது? கர்த்தருடைய ஆலோசனையில் அது நடக்குது. ஆனா மனுஷன் அந்த தேவனுடைய ஆலோசனையில நடக்காதபடினால தான் அவன் என்ன செய்கிறான்? எங்க தண்ணி இருக்கு, எங்க பக்கத்துல தண்ணி இருக்கு, முன்னால இருக்குது, எங்களுக்கு முன்னால இருக்குது, எங்க தண்ணி எங்க தண்ணி தாகமா இருக்கிறது, அவன் ஓடுறான். ஆனா இந்த மான்களுக்கு, பறவைகள், மிருகங்களுக்கு தெரியும் தண்ணி எங்க இருக்கிறது. அதுகள் கணக்கு அங்கதான் ஓடும். யோவான் 4:10 சொல்லுகிறார், இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். நான் தாகத்துக்கு தான் கேட்டது, தண்ணீர் என்னிடத்துல, ஜீவ தண்ணீரே என்னிடத்திலிருந்து ஓடுகிறது. ஆனா நான் உன்னிடத்துல வந்து தண்ணி கேட்கிறேனே, நீ அறியாமல் இருக்கிறாய். பக்கத்துல தண்ணி இருக்குது, தண்ணி உனக்கு பக்கமா இருக்கிறது. நீ இப்ப எடுக்க முள்ள வந்த தண்ணி அது நாளைக்கு தீர்ந்து போயிடும். அவர் சொல்லுகிறார், என்னிடத்துல இந்த ஜீவ தண்ணீர் உன்னுடைய வாழ்நாள் முழுக்க உன்னுடைய ஆத்மா தாகத்தை தீர்த்து கொண்டே இருக்கும். அது உனக்கு தெரியல, பக்கத்துல தான் இருக்குது. இன்றைக்கு அநேகர் தேவனுடைய ஆலயத்திலே இருப்பார்கள், தேவனுடைய சமூகத்திலே இருப்பார்கள். இங்க இல்லைன்னா இங்க அந்த சபை, அந்த சபை இல்லைன்னா இந்த சபை, எங்கெல்லாம் தேடி தேடி ஓடுவாங்க. ஏன்னா நாங்கள் வருகிறது என்னத்துக்கு? சபையை நோக்கி வருகிறோமே தவிர தேவனை நோக்கி வருகிறது இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த ஜீவ தண்ணீருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் சொல்லுகிறார், நித்திய ஜீவன். இதான் அந்த ஆத்ம தாகம் தீர்க்கிற அந்த ஜீவ தண்ணீருடைய அர்த்தம். நித்திய ஜீவன், ரட்சிப்பு வருகிறது, மன்னிப்பு வருகிறது, பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிறார். ஏன்னா அவர் வந்தார்னு சொன்னா எங்கெங்க தாகமா இருக்கிறதோ எல்லாவற்றையும் நிரப்புவார். தேவனுடைய சமூகம் கூடவே இருக்கிறது. தேவனுடைய ஆவியினால ரீஃப்ரெஷ்மென்ட் ஆகிக் கொண்டே இருக்கிறோம், புதுபலன் அடைந்து கொண்டே இருக்கிறோம். ஏன்? இந்த ஜீவ ஊற்று இருக்கிறது. இந்த ஜீவ நீரூற்று அண்டையில வருகிற பொழுதுதான் இந்த இவ்வளவு காரியம் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது.
7வது அதிகாரம், யோவான் 7வது அதிகாரம், John chapter 7 verse 7 to 39. John chapter 7. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இயேசு சொன்னார், ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ள அந்த ஜீவ ஊற்றண்டையில தண்ணீரை பருகி அந்த ஜீவ தண்ணீர் அவனுக்குள்ள பாய்கிற பொழுது அவனுடைய இருந்து ஜீவ நீர் ஊற்று ஓடிக்கொண்டிருக்கும் என்று சொல்கிறார். ஜீவன் ஊற்று ஓடிக்கொண்டிருக்கும். அப்படியா இருந்தால் அந்த ஜீவ நீரூற்று அவரிடத்திலிருந்து வருகிற ஜீவ தண்ணீர் எல்லாருக்கும் எப்படி அது சொந்தமாக இருக்கிறதோ, எங்களிடத்திலிருந்து வருகிற அந்த ஜீவ தண்ணீரும் அதுவும் எல்லாரையும் தாகம் தீர்க்க வைக்கும். அப்ப எங்களிடத்திலிருந்து அந்த ஜீவ தண்ணீர் வரலன்னு சொன்னா நாங்கள் இன்னும் அவரிடத்தில் அந்த ஜீவ தண்ணீரை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளவில்லை. அதனை சொல்ற 30ஆம் வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் மகிமைப்படலை. அவர் இன்னும் பரலோகத்து மகிமை, அவர் இந்த பூமிக்கு வந்து அவர் மகிமையை துறந்து அவர் என்ன செய்யறார், தேவனுக்கு ஒப்பான அந்த சாயல், அவர் தேவன் என்கிற அந்த சாயல் அங்க விட்டுட்டு அவர் மனுஷனாய் வந்துட்டார். அவர் மகிமைப்படுகிற பொழுது மறுபடியும் அந்த ஆவியானவரை அவர் சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அந்த தேற்றரவாளன் நான் இந்த மகிமை நிறைந்தவராய் அவர் என்ன செய்கிறார், ஜீவன் உள்ள ஜீவ ஊற்றா எல்லாருடைய உள்ளங்களிலும் வாசம் பண்ணுகிறார். எல்லாரும் சொல்லுவாங்க, ஆவியானவர் எங்களுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட நாளிலே வந்துட்டார். அவர் வந்துட்டார். ஜீவ தண்ணீர் இருக்குது, ஆனா அது பாய்ந்து ஓடுதில்லை. ஏன்னா அது ஓட விடாதபடி அணையை கட்டி வச்சிருக்கிறோம். அந்த தண்ணீர் ஓட முடியாதபடி அணையை கட்டி அந்த மூடி வச்சாச்சு, ஒரு பெரிய பாறங்கல்ல தூக்கி வைத்தாச்சு. அப்ப என்ன நடக்கும், அந்த ஜீவ தண்ணீர் ஓடாது, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. இந்த ஜீவ தண்ணீர் எங்களுக்குள்ள இருந்து ஓடுகிற இந்த தண்ணீர் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னா அது எங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாதபடி இருக்கிறது. ஏன்னால் ஊற்று ஊறதான் அந்த இடத்துல ஜனங்கள் தேடி வருவார்கள், மக்கள் தண்ணீர் அண்டைக்கு ஓடி வருவார்கள். அப்பதான் அந்த நீரூற்றுக்கு ஒரு பெருமதி கிடைக்கிறது, மதிப்பு கிடைக்கிறது. ஆனா எங்களிடத்துல இருந்து அந்த ஜீவ நீரூற்று பெருக்கெடுத்து ஓடாததுனால எங்களிடத்துல யாரும் வாரதில்லை. இது மூடப்பட்டிருக்குது. அப்ப இது ஒரு வேஸ்ட். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அந்த ஜீவ நீரூற்று ஒருவனுக்குள்ள வருகிற பொழுது அது பாய்ந்து ஓடும். ஆனா நாங்க என்ன திரும்ப செய்கிறோம், பாய்ந்து ஓடாதபடி மூடி வைக்கிறோம். அந்த ஜீவ நீரூற்று அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், என்னிடத்துல வருகிறவன் ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வர கடவன். கம், வராமல் பெற்றுக்கொள்ள முடியாது. தாகமாய் இருக்கிறவன் வந்து குடிக்கணும். தண்ணீர் தானா எங்களிடத்துல வராது, அது ஓடிக்கொண்டே இருக்கும். நாங்கள் தான் தண்ணீர் அண்டைக்கு போகணும். தண்ணீர் அண்டைக்கு போய் அந்த தண்ணீரை எடுத்து பருகணும். அடுத்து சொல்லுகிறார், குடி. என்னிடத்துல வந்தால் காணாது, ஆலயத்துக்கு வந்தால் காணாது, சபைக்குள்ள இருந்தால் காணாது. அவர் சொல்லுகிறார், அந்த ஜீவ தண்ணீரை பருகு. அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யணும். அந்த வார்த்தை ஜீவனுள்ள அந்த வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்து அந்த ஜீவன் நீரூற்றை பெருக்கணும். அது சொல்ற விசுவாசிக்கிறவன் தான் இந்த தண்ணி திருப்தியா இருக்கிறது, ஆசீர்வாதமாய் இருக்கிறது, இன்னும் எனக்கு ஆசீர்வாதம், இந்த தண்ணீர் பெருக போகிறது என்கிறதை அவன் விசுவாசிக்கிற பொழுதுதான் அவன் என்ன செய்கிறான், இன்னும் பெற்றுக்கொள்கிறான், இன்னும் பெற்றுக்கொள்கிறான். ஆனா இந்த உலகம் எப்படி தெரியுமா கொடுக்குது, ஒரு பாட்டில் அடைச்சு 1 லிட்டர் தண்ணியை கொடுத்துருது. அது எத்தனை நாளைக்கு காணும், எத்தனை மணித்தியாலத்துக்கு காணும். ஆனா இயேசு சொல்லுகிறார், நான் பாட்டில் இல்லை,
நான் என்லெஸ் ஸ்ப்ரிங்கே தருகிறேன். அவர் சொல்றார், நிரந்தரமான வற்றாத ஜீவ நீரூற்றியே நான் தருகிறேன். உலகம் உங்களுக்கு என்ன சொல்லுது? பாட்டில் இருக்கிற தண்ணியை தாரேன். ஆனா அவர் சொல்றார், இல்ல, வற்றாத ஜீவ நீரூற்றியை நான் தருகிறேன்னு சொல்லுகிறார். இது இந்த யாக்கோபுடைய கிணறையும் தாண்டி அதுக்கும் அப்பாற்பட்டது. இந்த சமாரிய பெண் நினைச்சால் இந்த யாக்கோபுடைய கிணறு, ஏன்னா எங்களுடைய ஆதி பிதாக்களுடைய கிணறு, அந்த கிணற்றில் இருக்கிற தண்ணீரை குடிச்சா எங்களுக்கு ஆசீர்வாதம். ஆனா இயேசு சொல்கிறார், அந்த கிணற்றில் இருக்கிற தண்ணீரையும் தாண்டி ஒரு அதிசயம் இருக்கிறது. அந்த கிணற்றில் இருக்கிற தண்ணீரையும் தாண்டி அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு நீரூற்று இருக்கிறது. அதுல வருகிற பொழுது நீ திரும்ப திரும்ப வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற இந்த நாகரிகமான இந்த கிணறுகள் எப்படி தெரியுமா இருக்கிறது? அது பணத்திலும், தொழில்களிலும், சிற்றின்பங்களிலும், போதை வஸ்துக்களிலும், திருப்தி இல்லாத உறவுகளிலும் விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அறிவு பெருத்தவர்களாகவும் தங்களுக்கு பெருமை சேர்க்கிறதிலுமே இந்த உலகம் என்ன செய்கிறது? தாகத்தை தீர்க்கலாம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் சொல்றார், அதனால தாக்கம் தீர்க்க முடியாது. தற்காலிகமாக தீர்க்க முடியும், ஆனால் திரும்ப தாகம் எடுக்கும். ஆனால் இயேசு சொல்கிறார், என்னிடத்துல வருகிறவன் அப்படி இல்லை. அவன் சாலமோன் சொல்கிறான், எல்லாம் அனுபவிச்சுட்டேன், என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே எனக்கு இருந்தது, சொத்து சுகம் இருந்தது, மனைவி மக்கள் பிள்ளைகள் எல்லாரும் இருந்தாங்க, எல்லாமே எனக்கு இருந்தது, எல்லாம் எனக்கு அதிகமாகவே இருந்தது. ஆனா அவன் சொல்கிறான், இந்த வானத்தின் கீழே நான் பார்க்கிற பொழுது எல்லாமே மாயை. அவன் சொல்கிறான், இட்ஸ் vanity of vanities. எல்லாம் மாயை. இந்த சூரியனுக்கு கீழே ஒண்ணுமே இல்லை, பார்க்கறதெல்லாம் மாயையா இருக்குது. ஏன்னா இந்த பட்டைக்கு நான் பார்க்கிற இந்த பூ நாளைக்கு இருக்குது இல்லை, இன்னைக்கு பார்க்கிற இந்த புல் தர இன்றைக்கு நாளைக்கு இருக்குது இல்லை, இன்னைக்கு பார்க்கிற இந்த தண்ணீர் நாளைக்கு இருக்குது இல்லை, இந்த கிணறு நேற்று இங்கே ஒரு கிணறு இருந்தது, இந்த கிணறை காணல. ஆனா அவர் சொல்றார், இந்த பூமிக்கு கீழே நான் எல்லாம் பார்க்கும் பொழுது பிரசங்கில புலம்புறான், பிரசங்கில சொல்றான், மாயை, எல்லாம் மாயை, ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு மனுஷன் இந்த மாயை நோக்கி, மாய பிம்பத்தை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். பொட்டில் ஒரு தண்ணீர் வருகிறது, இதுக்கு போனா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி. ஆனா அவன் சொன்ன, இந்த மாயை நோக்கி ஓடுகிறானே. இன்றைக்கு மனுஷன் ஓடுகிற இந்த மாயை குறித்து சாலமோன் அன்றைக்கே சொல்லி வைத்திருக்கிறான். ஆனா அவன் முடிவில் சொல்றான், எல்லாம் மாயை. தேவன் இல்லாமல், without God everything is empty. தேவன் இல்லாமல் அந்த ஜீவ நீரூற்று என்னுடைய வாழ்க்கையில இல்லாட்டி எல்லாமே எம்டி. மற்றவர்களுக்கு ஊறுகிறதுக்கு, மற்றவர்களுக்கு கொடுக்கிறதுக்காக ஊறிக்கொண்டே இருக்கும். எப்படி வரும், எங்கிருந்து வரும் தெரியாது, ஆனால் ஊறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நாங்கள் மற்றவர்களுக்கு ஊறி ஊறி கொடுக்கலன்னு சொன்னா, எங்களிடத்துல அந்த ஜீவ ஊற்று இல்லைன்னு சொன்னா, அது மற்றவர்கள் அதுல பயனடையலன்னு சொன்னா, எங்களிடத்துல அந்த ஜீவ ஊற்று இல்லை. ஜீவ ஊற்று இருந்தா அவன் நபியா இருக்க மாட்டான், அவன் கஞ்சனா இருக்க மாட்டான். ஜீவ ஊற்று ஒருவனுக்குள்ள இருந்து ஓடுமா இருந்தால் அவன் கஞ்சனா இருக்க மாட்டான். ஏன்னா அவன் ஓடிக்கொண்டே இருக்கும், யாரும் பருகலாம், அவன் தாராளமாய் இருப்பான். தேவன் சொல்கிறார், தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த ஜீவ தண்ணீர் எப்படி மாறுகிறதாம்? அது ஜீவ ஊற்றாக மாறுகிறது. கிணத்துல அப்படியே அங்க நாங்க போய் மனுஷர்கள் வந்து மொன்று கொள்ளணும் இல்லை, இந்த இடத்துல இருந்து ஓடுகிற இந்த ஜீவ தண்ணீர் அது நதியாக பாய்கிறது. அப்படிதான் சொல்லுகிறது. யோவான் 4:14 அவர் சொல்கிறார். யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனம். John chapter 4 verse 14.
நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அவர் சொல்லுகிறார், இது அந்த கிணத்துல மாறி இறைக்க தண்ணி வராது, இல்ல அப்படி இறைக்கிற கிணறு அல்ல அது. அவர் சொல்லுகிறார், இந்த ஜீவ தண்ணீரை, நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை அவன் வாங்கி அவனுடைய கிணத்துல ஊத்துனான்னு சொன்னா அந்த கிணறு என்ன செய்யுமா, இப்ப ஊற்றெடுத்து ஓடுமா, ஜீவ காலமாய் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த கிணறு இங்க இருக்கும், ஊற்று இங்கதான் இருக்குது. ஆனா இந்த ஊற்றுல இருந்து வருகிற தண்ணீரை பல லட்சம் மைல்களுக்கு அங்கால இருந்து அவன் அனுபவிப்பான், சந்தோஷிப்பான். இங்க இருக்கிற இந்த தண்ணீரை பல லட்சம் மைலுக்கு அங்கால இருக்கிற ஒருவன் அந்த தண்ணீரை மூண்டு குடிக்கிறதுக்கு, அவனுடைய ஆத்மா திருப்தி ஆகிறதுக்கு இந்த நீரூற்று அங்கெல்லாம் ஓடும். ஆனா இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த நீரூற்று தன்னுடைய வீட்டை விட்டுவே வெளியே போவதில்லை. இயேசு சொல்லவில்லை, சிம்பிளா இந்த தண்ணி எடுத்து குடி. அவர் அப்படி சொல்லல. அவர் சொல்லுகிறார், அது ஒரு நீர் ஊற்றாக மாறும் என்று சொல்லுகிறார். He create a spring. அது ஊறிக்கொண்டே இருக்கும், ஊறிக்கொண்டே இருக்கும். எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது நாங்கள் தப்பித்துக் கொள்கிறதுக்காக, செவ்வாய் பண்ணுகிறதுக்காக வாழுகிற வாழ்க்கை அல்ல. அது ஊறிக்கொண்டே இருக்க வேண்டியதான ஒரு காரியம். எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது it should be overflowing. அது ஓவர்ஃப்ளோ ஆகிக்கொண்டே இருக்கணும், நிரம்பி வழியணும். வழிஞ்சு எங்கெங்கெல்லாம் ஓடுதோ எல்லாரும் அந்த தண்ணியை எடுக்கலாம். 7வது அதிகாரம் 38வது 39வது வசனத்துல தான் சொல்கிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். யார் யாரெல்லாம் அவரிடத்தில் இருக்கிறார்களோ, உண்மையா கர்த்தரிடத்தில் இருக்கிறார்களோ, அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று ஓடும். அவன் போய் தண்ணீரை இன்னொரு இடத்துல கடமாக மாட்டான். அவன் போய் தண்ணீரை இன்னொரு இடத்துல தண்ணி கை நீட்டிட்டு நிற்க மாட்டான். இன்னைக்கு ஜனங்கள் மற்றொரு இடத்துல போய் கை நீட்டிட்டு இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? தண்ணீருக்காக மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்காக தம்முடைய வாழ்க்கையில எல்லாம் கை நீட்டுறது. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த ஜீவ நீரூற்று அவங்களுக்குள்ள இல்லாதபடினால. ஆனா வெளியில ஜீவ நீரூற்று ஊறுகிறது போல இருக்கும். ஏன்னா அவருடைய பார்வைக்கு, ஏசுவதன சொன்னார், பார்வைக்கு நீண்ட ஜெபங்களை செய்து தங்கள் இடுப்பு நாளெல்லாம் அகலமாக்கி, ஏதோ அவர்கள் ஜெப வீரர்கள், அவர்களை போல யாருமே அந்த அளவு இருப்பார்கள். ஆனா அந்த ஜீவ நீரூற்று ஓடி மற்றவர்களை தாகம் தீர்க்குதில்லை. இயேசு சொல்லுகிறார், இந்த ஜீவ நீரூற்று அது நதியாய் பாயும். நதியாய் பாயிற நேரம் ஆடு மாடு வரும், மிருகங்கள் வரும், பறவைகள் வரும், மனுஷர்கள் வருவார்கள், எல்லா ஜாதி ஜனங்கள் இனங்கள் எல்லாமே வரும். ஏனென்று சொன்னால் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஊறிக்கொண்டே இருக்கிறது. ஆனா எங்களுக்குள்ள இருந்து குடும்பத்திலேயே ஊறுதில்லை, சபைக்குள்ளேயே ஊறுதில்லை, கொடுக்க மனம் இல்லை, ஊறாது. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அவர் இப்படி சொன்னார். அந்த ஆவியானவர் இருக்கும் பொழுது அது ஊறிக்கொண்டே இருக்கும். அதுதான் ஃபாதர் ஒரு பாட்டு போறார், வல்லமையுடைய ஆவியானவருடைய உள்ளத்துல வந்ததுனால எல்லா பொல்லாத ஆவிகளை நான் ஒரு வார்த்தையால் அவர் என்னன்னு சொன்ன, அந்த நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது, நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஜீவ தண்ணீர் தேவனுடைய ஆவிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அந்த ஜீவ தண்ணீர் தேவனுடைய ஆவிக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த ஆவியானவர் வரும் பொழுது எல்லாம் தானா நடக்கும். ஓடுவார், அப்படி கூட உள்ளத்திலிருந்து ஓடும், ஆறுதல் படுத்துவார், தேற்றுவார், வழி நடத்துவார், பலனளிப்பார், அவர் எங்களை உணர்த்துவார், அவர் எங்களுக்கு வல்லமையை தருவார், அவர் கனிகளை உருவாக்குவார், வெற்றியை கொடுப்பார். ஆனா
அந்த தண்ணீர்ல குடிக்கிறவர்கள் எப்படி இருப்பாருன்னு சொன்னா சாட்சிகளா இருப்பார்கள். எப்படி சாட்சிகளா இருப்பாங்க? அங்க ஒரு கிணறு இருக்குது, தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த பிரதரை பாருங்க, அந்த சகோதரனை பாருங்க, சகோதரியை பாருங்க, அவரிடத்திலிருந்து ஜீவ ஊற்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. அவர் கர்த்தருக்காக ஓடுகிறாங்க, ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. அவர் மூலமா எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க, அவர் மூலமா எத்தனை காரியங்கள் நடக்கிறது, அவர்கள் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படின்னு சொன்னா, எங்களுக்கும் நாங்கள் ஆசீர்வாதம் இல்லை, வீட்டுக்கும் ஆசீர்வாதம் இல்லை, இந்த நாட்டுக்கும் ஆசீர்வாதம், இந்த உலகத்துக்கும் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. ஏன்னு சொன்னா ஜீவ நீரூற்று இருக்குது, ஆனா ஓடுதில்லை. ஜீவ நீரூற்றை தேவன் கொடுத்திருக்கிறார், அந்த ஜீவ நீரூற்று ஓடுதில்லை. ஓடாதபடி பெரிய பாறங்களை தூக்கி அப்படியே மூடி போட்டாச்சு. இயேசு இந்த காரியத்தை சொன்னதுக்கு பிறகு இப்ப அவளுக்கு ஒரு தெளிவு வருது. அவள் சொல்ற, ஐயோ ஆண்டவரே, இதை நீங்க முதலே சொல்ல வேணாமா? நான் இந்த கிணத்துல தண்ணி எடுக்க வரக்குள்ளே நீங்க இந்த கதையை சொல்லியிருந்தா, நீங்க என்னிடத்துல தானி கேட்காமலே சொல்லியிருந்தா நான் உங்களிடத்துல வாங்கியிருப்பேன்னு. அவன் இப்படியெல்லாம் கதை விடல. அவன் என்ன தெரியுமா சொல்றா? அவர் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு அவள் உடனே ஓடுறா. இப்ப ஜீவ தண்ணீர் ஊற்றுது. இயேசு நீ வாங்கி பருகுன்னு சொல்லல, நீ நான் உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறவர் யார் என்று சொல்லி நீ அறிந்திருந்தால் நீ ஜீவ தண்ணீரை என்னிடத்துல கேட்டிருப்பான்னு சொல்றார். ஆனா அவளுக்கு அந்த ஜீவ தண்ணீர் அவர் கொடுத்தாரா கொடுக்கலையான்றது இல்லை. அவள் அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே ஜீவ தண்ணீர் அவருக்குள்ள ஓட ஆரம்பித்தது. இப்ப அவள் என்ன செய்கிறாள்? கிராமத்துக்குள்ள ஓடுறா. ஓடி போய் சொல்றா, அந்த கிணத்தடியில ஒருத்தர் இருக்கிறார், அந்த கிணத்தடியில ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். அவள் தண்ணி எடுக்க வந்தவள் தண்ணி குடத்தையும் கிணத்திறக்க விட்டுட்டு நகரத்தை நோக்கி ஓடுகிறார். ஓடுனதும் இல்லாம இந்த தண்ணீர் அண்டைக்கு அநேகரை கொண்டு வருகிறார். எப்படி? இந்த தண்ணீர் அண்டைக்கு ஜீவ தண்ணீர் ஓடுது ஐயா, அங்க ஒரு பெரிய ஒரு ஆறு ஓடுது, அது குறைதே இல்லை, தண்ணி டேஸ்டா இருக்கு, வந்து பாருங்க. அவர் அந்த தண்ணியில அந்த இடத்துல வர தண்ணியை குடிச்சிங்கன்னு சொன்னா தாகம் அந்த மாதிரி தீருது, வாங்க வந்து பாருங்க. இதுதான் அவருடைய வேலை. ஆனா இன்னைக்கு யாருமே அதை செய்யறது இல்லை. எல்லாரும் நினைக்கிறாங்க அந்த வேலையெல்லாம் இயேசு கிறிஸ்துவோட வேலை. ஜனங்களை தாகம் தீர்க்கிறதுக்கு நதி அண்டையில கொண்டு வர வேண்டியது இயேசு கிறிஸ்துவுடைய வேலை, பாஸ்டருடைய வேலை. அவங்களுக்கு தான் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் அவர்களுக்கு தான் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவங்க தான் ஜனங்களை கூட்டி வரணும், அவர்கள் தான் இப்படி செய்யணும். ஆனா அவர்கள் மறந்துட்டாங்க, இந்த ஜீவ தண்ணீர் எல்லாருக்கும் ஓடுது. இயேசு கிறிஸ்து போயிட்டு பரிசேரையோ சதுசேரையோ அவங்களையோ இவங்களையோ கூப்பிட்டு இந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கல, அவர் சாதாரண ஒரு ஸ்திரீக்கு கொடுத்தார். அவள் போய் இன்னும் அநேகரை கூட்டிட்டு வராள். இதுதான் ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீர் அன்னைக்கு அவள் அநேகரை கூட்டி வந்தார். யார் யார் உண்மையாய் அவருடைய அந்த ஊற்றை அனுபவிக்கிறாங்களோ, யார் யார் உண்மையாய் அந்த ஜீவ நீரூற்றண்டையிலே வந்து தாகம் தீர்க்கப்பட்டு அவர்களிடத்திலிருந்து நதி ஓடுகிறதோ அவர்கள் சைலன்ஸா இருக்க மாட்டார்கள். Those who are truly experienced Jesus cannot remain silent. அவர்கள் சைலன்ஸா இருக்கவே மாட்டாங்க, சைலன்ஸா இருக்கவே மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் ஜீவ நீரூற்று எப்படி திரும்ப ஓடும்? சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும், ஓடும், சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும், அமைதியா ஓடிக்கொண்டிருக்கும். அமைதியா ஓடுனா அவள் இருக்கிற இடமே தெரியாது. இல்ல, ஜீவ நீரூற்று எப்படி தெரியுமா ஓடும்? ஒரு கெடுத்து ஓடும். அந்த சத்தம் கேட்கிற பொழுது ஓ இங்க தண்ணி வருது. பேதுரு இந்த தண்ணீர் அன்னைக்கு வந்தான். அவன் ஒரு தரம் தேவ பயத்தினால் நிறைந்தவனாக இருந்தான். அவன் தேவனுடைய வார்த்தை குறித்து பிரசங்கித்தான். முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பவுல் வந்தான். பவுல் வந்து அந்த விசுவாசத்துக்குள்ள வந்தான். பவுல் வந்து துன்பப்படுத்தப்பட்டான். இந்த நீரூற்றுக்கு வருகிறவர்கள் போக விடாதபடி தடை வந்தது. ஆனா அவன் தான்
சிறந்த ஒரு மிஷனரியா இருந்தான். இன்றைக்கு எத்தனையோ மிஷனரிமார் வருவாங்க. ஆனா ஒரு காலத்துல எத்தனையோ மிஷனரிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்தார்கள். இன்றைக்கு எப்படின்னு சொன்னா இந்த மிஷனரிமார் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக வருகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையவே கொடுத்தான் இந்த மிஷனரிக்கு பழனிக்காக. இந்த சமாரிய பெண் ஒரு தரம் once ashamed, அவள் என்ன செஞ்சிட்டாள்? இப்போ ஒரு இவஞ்சலிஸ்டா மாறிட்டாள். எப்படி? ஒரு தரம் தான் அவர்கிட்ட வாங்க, ஒரு தரம் தான் அவர்கிட்ட வாங்கவும் இல்லை. அவரிடத்தில் அதை கேட்கறது கூட தகுதி இல்லாதவளா இருந்தாள். ஏன்னா அவளுக்கு தெரியாது. ஆனால் அந்த தண்ணீர் யாருன்றதை அவள் கண்டுபிடிச்சால் பாருங்க. அவள் கண்டுபிடிச்ச மாத்திரத்துல அவள் ஒரு பெரிய ஒரு இவஞ்சலிஸ்டா மாறிட்டாள். இயேசு போய் இவஞ்சலிசம் பண்ணி அவர் ஜனங்களை கூட்டிட்டு வரல. இவரிடத்துல இருந்த அந்த ஜீவ தண்ணீரை பார்த்தவள், அந்த ஜீவ தண்ணீரை பார்த்த மாத்திரத்தில் அவள் போய் என்ன செஞ்சிட்டாள்? இங்க தண்ணீருக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வர ஆரம்பிச்சாள். அதுதான் முதலாவது இவஞ்சலிஸ்ட். ஏசாயா 55வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. ஐசாயா chapter 55 verse 1. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஏன்னா நீங்க ஜீவ நீரூற்று ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கட வீட்டுக்கு வர யாருக்குமே ஒரு காலமும் பச்சை தண்ணியும் கொடுக்காம அனுப்ப மாட்டோம். பச்சை தண்ணி இல்லை, சுடுதண்ணியும் இல்லை, சாப்பாடும் இருக்கு, டீயும் இருக்கு, பிளேட் இருக்கு, என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுக்கும். ஏன்னு சொன்னால் ஜீவ நீரூற்று ஓடிக்கொண்டே இருக்கும். ஜீவ நீரூற்று ஓடிக்கொண்டே இருக்கும். சில தேவனுடைய வீட்டுக்கு தேவனுடைய பிள்ளைகளிடத்துல போகும் பொழுது அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரரிடத்தில் எதிர்பார்ப்பார்கள். தேவனுடைய ஊழியக்காரர் வருகிறார், ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார்னு சொல்லி. ஆனால் அந்நிய மனுஷருடைய வீடுகளுக்கு போகும் பொழுது எப்படின்னு சொன்னா அவர்கள் போஷிக்கிறார். அதனை ஆண்டவர் சொன்னார், நான் என்னுடைய ஜனங்களுக்கு இந்த தாகம் தீர்க்கிறதுக்கு தண்ணீரை கொடுத்தேன். ஆனா இந்த காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளுது, அதுகள் வந்து மற்றவர்களுக்கு கொடுக்குது. தேவன் எவ்வளவு ஒரு முக்கியமான காரியம் சொல்றார். இன்றைக்கு உலகத்து மனுஷன் ஒரு இடத்துக்கு போகும் பொழுது, டீ குடிக்கிறீங்களா, சாப்பிடுறீங்களா, இல்ல வெயிலா இருக்கு தண்ணி குடிங்க, சாப்பிடுங்க. இதுதான் வெளி மிருகங்கள், பறவைகள் இந்த நீரூற்றாண்டைக்கு வந்துட்டுது. ஆனா அவர் கொடுத்த இந்த ஜீவ நீரூற்றை கொடுத்த ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க? அதை அப்படியே மூடி வச்சுட்டாங்க. அவங்களிடத்துல ஜீவ தண்ணீர் இருக்கிறது என்றதே மறந்துட்டாங்க. ஏன்னா அவங்க நாளைக்காக கவலைப்படுகிறார்கள். எப்படி தேவனுடைய பிள்ளைகள் நாளைக்காக கவலைப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், அவர் இந்த இடத்துல வசனத்துல சொல்ற வெளி மனுஷர்கள் அதை குறிச்செல்லாம் கவலை இல்லை, எது குறித்தும் கவலை இல்லை. இன்றைக்கு வந்துட்டீங்க, தாகமா போக கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு தேவனுடைய அந்த ஜீவ நீரூற்றாண்டையில வந்து அந்த ஜீவ நீரூற்றை பெற்று ஆசீர்வாதத்தை கொடுக்க மறக்கிறார்கள், வாங்குகிறார்கள். இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பணக்காரரா இருக்கலாம், காசுக்காரரா இருக்கலாம், படித்தவர்களா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், வயது முதிர்ந்தவர்களா இருக்கலாம், ஆவிக்குரியவர்களா இருக்கலாம், அவிசுவாசிகளா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம். அவர் சொல்றார், எல்லாரும் வாங்கள், எல்லாரும் வாருங்க, என்னிடத்துல வந்து பாருங்கள். அவர் எல்லாரையும் கூப்பிடுகிறார். தேவன் இந்த பூமியில் உள்ள சகலருக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். அவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் இந்த பூமியில் உள்ள சகலருக்குமே அவர் ஆகாரம் கொடுக்கிறவர்.
இந்த பூமியில் இருக்கிற சகலருக்குமே ஆகாரம் கொடுக்கிறவர். அதனால தான் வெளிமிருகங்கள், காட்டு மிருகங்கள், அதாவது தேவனுடைய சபையில இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை தாண்டி மற்றவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார்களே அன்றி தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு முன் வருகிறதும் இல்லை, அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதும் இல்லை, அந்த ஆசீர்வாதம் ஊறுகிறதும் அல்ல. இயேசு சொன்னார், ஜீவன் தரும் ஊற்று என்னிடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. only source அவரிடத்துல மாத்திரம்தான் இருக்கிறது. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம், Acts chapter 4 verse 6 verse 12. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனம். அவரால் அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறே நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர இந்த பூமியிலே அந்த தாகத்தை தீர்க்கிறதுக்கு வேறு ஒரு நாமம் இந்த பூமியிலே எதுவுமே இல்லை. அது எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கலாம், அவருடைய நாமமே அல்லாமல் வேற எதுவுமே இல்லை. 14:6 சொல்றார், யோவான் 14:6 சொல்றார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனாய் இருக்கிறேன். என்னால இல்லாமல் யாரும் பிதாவினிடத்தில் வர முடியாது. நான் மாத்திரமே வழி. யாராவது அந்த ஜீவ நீரூற்றுக்கு வரணுமா இருந்தால் இந்த ஜீவ தண்ணீரை பருகிதான் வரலாம். இந்த ஜீவ தண்ணீர் ஓடுமா இருந்தால் அந்த இடத்துல ஓட முடியும். எங்களுடைய நல்ல செய்கைகளோ, தான தர்மங்களோ, படிப்புகளோ, எங்களுடைய பிலோசபியோ, இல்லாட்டி எங்களுடைய கலாச்சாரங்களோ, இந்த காரியங்கள் தேவனுக்கு ஒன்றுமே இல்லை. அது ஒன்றும் உதவாது, அது ஒன்றுக்குமே உதவாது. வெளிப்படுத்தல சொல்லப்படுகிறது, வெளிப்படுத்தல் சொல்கிறார், ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். வா என்று கூப்பிடுகிறார். எதுக்கு? ஜீவ தண்ணீரை பெறுகிறதுக்காக, ஜீவ தண்ணீரை பருகிறதுக்காக. தேவனுடைய வசனம், இந்த வேதம் எப்படி தொடங்குறது தெரியுமா? ஏதேன் தோட்டத்தில் ஆறுல, ஏதேன் தோட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற ஆறுகள்ல தொடங்குது. அங்க செழிப்பான ஆசீர்வாதமான நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த தோட்டத்தில் தொடங்கின இந்த வாழ்க்கை நித்திய கண்மலையாகிய கிறிஸ்துவுல போய் முடிகிறது. எப்படி? அந்த நீரூற்று ஜீவ நீரூற்றாய் அது எங்களுக்குள்ள ஓடி இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வந்து அது பரலோகத்திலிருந்து உருவாகி பரலோகத்துக்கு போகிறது, பரலோகத்திலிருந்து உருவாகிறது. அப்ப எங்களுடைய வாழ்க்கை எப்படி ஓடுகிறது? இந்த பூமியில இருந்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி, இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து தேவ ராஜ்யத்திலே அந்த ஜீவ நீரூற்று எங்க தொடங்குதோ அங்க வரையும் ஓடுது. இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் அழைப்புதல் கொடுக்கிறார், வாங்க வந்து பருகுங்க, தாகம் தீர்த்து கொள்ளுங்க. நீங்க தாகம் ஒரு தரம் வந்து குடிச்சிட்டீங்கன்னு சொன்னா இந்த தண்ணி உங்களுக்குள்ள இருந்து நதியாய் பாயும். இது நதியாய் பாயணுமா இருந்தால் தேவனுடைய சத்தத்தின் படி செவி காக்கணும், தேவனுடைய சத்தத்தின் படி கிரியை செய்யணும். அந்த தேவ ஜீவ நீரூற்றினால் நிறைந்திருக்கணும். அந்த நீரூற்று மற்றவர்களையும் அது ஓடி பாய்ந்து தாகம் தீர்க்கிறதா இருக்க வேண்டும். அது போய் வெறுமையா வராது. ஆறு ஓடின இடம் இருக்குது, ஆனா தண்ணீர் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. இந்த இடத்துல தண்ணீரே இல்லை, ஆனா தண்ணீர் ஓடுது. அப்படிப்பட்ட ஆறா இருக்கணும். சிலருடைய வாழ்க்கை வீடு ஃபுல்லா இருக்கும், வீடு ஃபுல்லா ஆசீர்வாதம், பேங்க் அக்கௌண்ட் ஃபுல்லா ஆசீர்வாதம் இருக்கும், அவருடைய ஷெட்யூல் எல்லாம் ஃபுல்லா இருக்கும். பட் yet empty. ஆனால் இன்னும் எம்டியாக தான் இருக்கும். அவருடைய வாழ்க்கையில் திருப்தியே இருக்காது. காரணம் என்னன்னு சொன்ன இந்த ஜீவ நீரூற்று இல்லை. இந்த ஜீவ நீரூற்று இருக்குமா இருந்தா, இந்த ஜீவ நீரூற்று இருக்குமா இருந்தா தாகம் தீர்க்கப்படும். ஓன்லி இயேசு கிறிஸ்துவால மாத்திரம்தான் அந்த தாகத்தை தீர்க்கிறதுக்கு அவரால் மாத்திரம்தான் முடியும்.
அந்த தாகத்தை அவர் தீர்த்தாருன்னு சொன்னா எங்களிடத்திலிருந்து நதி ஓடும், மன்னிப்பு பிறக்கிறது, நித்திய ஜீவன் உண்டாகிறது, பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார், சமாதானம் உண்டாகிறது, சந்தோஷம் உண்டாகிறது, நம்பிக்கை வருகிறது, ஒரு நோக்கத்தோடு ஓடுகிறோம், வெற்றியுள்ள வாழ்க்கையாய் ஓடுகிறோம். இயேசு சொன்னார், if any man thirst, let him come unto me and drink. 7:30 சொன்னார், ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்திலிருந்து வந்து பருக கடவன். நான் இந்த இடத்துல இருந்து போகிற பொழுது தாகத்தோடு போகக்கூடாது. இந்த தண்ணீர் என்ன திரும்ப செய்யணும்? மற்றவர்களுக்கு பெருக்கெடுத்து பாயணும். இந்த செய்திகளை கேட்கிற பொழுது, தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பொழுது, அந்த வார்த்தையானது மற்றவர்களுக்கு பாய்ந்து தாகம் தீர்க்கிறவாய் இருக்க வேண்டும். 22வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 17வது வசனம், Revelation chapter 22 verse 17. வெளிப்படுத்தல் 22:17 அவர் சொல்கிறார், தாகமாய் இருக்கிறவன் வர கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். அவர் சொல்கிறார், இலவசமாய், இலவசமாய் நான் தருகிறேன். இலவசமாய் அவர் தருகிறத இலவசமா கொடுத்துடணும், காசு வாங்கிடக்கூடாதுக்கு. ஆனால் நாங்க இலவசமா வாங்கிட்டு மற்றவர்களுக்கு காசுக்கு கொடுக்கிறோம். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் தேவனிடத்தில் வருகிற தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தாங்கள் இலவசமாய் பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு என்ன செய்கிறோம்? காசுக்கு விற்கிறோம். ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, இலவசமாய் தருகிறேன், வாங்க. தாகமா இருக்கிறீங்களா? வாங்க. விருப்பமா இருக்கிறீங்களா? வாங்க. அந்த ஜீவ நீரூற்று என்னிடத்திலிருந்து ஓடுகிறது. அதான் எங்களுடைய கர்த்தர். காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் எழுந்திருப்போம். எழுந்திருந்து அவருடைய வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பருக கடவன். என்னிடத்தில் அந்த தாகம் தீர்க்கிற அந்த நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்படி ஓடினது? கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாய் அந்த நதி பாய்ந்து ஓட ஆரம்பித்தது. கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின அவருடைய ரத்தத்தின் மூலமாய் அந்த கல்வாரி நதி பாய்ந்து ஓடி ஆரம்பித்தது. அந்த நதியில தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த நதி அந்த நதி என்ன தன்மை செய்து வேறு வேறு கிளைகளாய் இப்ப பிரிந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். அங்க நீரூற்று அங்க இருக்குது, அங்கிருந்து பெருக்கெடுத்து ஒவ்வொரு பக்கம் திசையில ஓடிக்கொண்டிருக்கிறோம். இது நிக்காது, ஓடிக்கொண்டே இருக்கும். அவருடைய பந்திக்கு வரும் பொழுது அவர் சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நான் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறேன், என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் உங்களுக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறேன். இதை வாங்கி பருகுங்கள். இதை வாங்கி நீங்க பருகிற பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ நீரூற்று ஊறிக்கொண்டே இருக்கும். ஜீவ நீரூற்று நான் பார்க்கிறோம், சிலருக்கு தன்னுடைய சரீரத்தில் இரத்த ஓட்டம் குறைவாய் இருக்கிற பொழுது என்ன செய்வார்கள்? இன்னொருவர் இரத்தத்தை கொடுப்பார். எதுக்கு? இந்த இரத்தம் எங்களுக்குள்ள இருக்கிற இந்த இரத்தத்தை இன்னும் சீராக ஓடுறதுக்கு. அது ஃப்ளோர் பண்ணிக்கொண்டே இருக்கும். அவர் கொடுத்த அந்த 1 பாயிண்ட் ரத்தத்துல ஒன்றுமே இல்லை, ஆனா அந்த ரத்தம் என்ன செய்யுது? அது ஃப்ளோ பண்ண ஆரம்பிக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிந்தின அவருடைய ரத்தம் எங்களுடைய சரீரத்தை வருகிற பொழுது அது ஃப்ளோ பண்ணிக்கொண்டே இருக்கும். அது ஃப்ளோ பண்ண எங்களுடைய ஆத்துமா வாழ்ந்து கொண்டிருக்கிறது, எங்களுடைய சரீரம் வாழ்கிறது. அது போலவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுடைய சரீரத்தில் வருகிற பொழுது அந்த ஆத்துமா வாழ்கிறது. அந்த ஆத்துமா வாழ்கிறது மாத்திரமல்ல, அந்த ஆத்துமா மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாய் மாறுகிறது.
இயேசு சொன்னார், வாங்கி புசிங்க, இது உங்களுக்காக பிற்கப்படுற சரீரம், என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்க. ஆனா நான் மறுபடியும் எப்ப திரும்ப உங்களோட பங்கு கொள்வேன்? இந்த ஜீவன் உருட்டு சேர்ந்து பெரிய நதியாய் பாய்ந்து எப்ப இது என்னுடைய பிதாவுடைய ராஜ்யத்துல வந்து சேருதோ அன்றைக்கு தான் நான் அந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணுவேன்னு சொல்றேன். அது வரைக்கும் ஜாயின் பண்ண மாட்டேன். இந்த நதி எங்க அப்ப அவருடைய சமூகத்துல வந்து நிக்குதோ அந்த நேரம் இயேசு கிறிஸ்து வந்து ஜாயின் பண்ணுவார். எல்லாரும் எங்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தரிடத்தில் சொல்லும், கர்த்தாவே, இந்த ஜீவன் நீரூற்று உம்மிடத்தில் இருக்கிறது, ஜீவன் தரும் வாழ்வு உம்மிடத்தில் இருக்கிறதப்பா, ஜீவன் தரும் இந்த ஆவி உம்மிடத்தில் இருக்கிறது. உம்மிடத்தில் வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் எங்களுக்காக பிக்கப்பட்ட உம்முடைய சரீரம், உம்முடைய இரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதில் பானம் பண்ணும் பொழுது உம்முடைய புதிய உடன்படிக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை தரித்துக் கொண்டவர்களாய், புதிய உடன்படிக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டவர்களாய் இந்த பூமியிலே இன்னும் அநேகருக்கு கர்த்தாவே எங்களுடைய ஊற்றிலிருந்து ஊற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளையும் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஜீவன் நூற்றாண்டில வந்து நிற்கிறோம். இதுல நாங்கள் பங்கு கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறது மாத்திரமல்ல, இது மற்றவர்களுக்கு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்கிறார். இயேசுவின் நாமத்தினால் இந்த அப்பத்தை ரசத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். நீங்கள் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, வாங்கி புசியுங்க, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். அவருடைய மரணத்தை தெரிவிக்கும் வண்ணமாக இந்த அப்பத்தை நாங்கள் ஒரு மனமாய் நாங்கள் புசிப்போம். அந்தபடியே ஒரு பாத்திரத்தையும் எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதில் வந்து பானம் பண்ணுங்கள் என்று சொன்னார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாங்கள் எல்லாரும் அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து அவருடைய இரத்தத்திலே நான் பானம் பண்ணுவோம், அவருடைய புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்துக்குள்ளாக. கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்திலிருந்து வந்து பருக கடவன், அப்பொழுது அவனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று பெருக்கெடுத்து ஓடும் என்று இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஜீவ நீரூற்று இன்றைக்கு வந்து ஜீவ தண்ணீரை பருகியும் அந்த நீரூற்றிலிருந்து கர்த்தாவே நீரூற்று பெருக்கெடுத்து ஓட முடியாதபடி அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே தடைப்பட்டி கர்த்தாவே அவை தடை பண்ணி வைத்திருக்கிற எல்லா அந்த காலத்தின் வல்லமைகளை நீக்கி கர்த்தாவே ஜனங்கள் இந்த ஜீவ நீரூற்றை மற்றவர்களும் அனுபவிக்கத்தக்கதாக அந்த நீரூற்றை திறந்து மற்றவர்கள் காணும்படி நீர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய ஜீவ நீரூற்றிலே நிலைத்திருந்து
அந்த நீரூற்று கர்த்தாவே ஜீவனுள்ள தேவனுடைய நீரூற்றென்று அறிந்து அநேகர் உம்மிடத்தில் வரும்படியாக அந்த நீரூற்றானது கர்த்தாவே ஓட கிருபை செய்தல்லுங்க. கர்த்தாவுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் நடத்துங்க, கிருபையாக இருந்தாலுங்க, வழி நடத்துங்கப்பா. இந்த நாட்கள் உடைய கிருபைங்களோடு கூட இருந்து நடத்த முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்மை சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக.